அன்பரசி விஸ்வாஸ் இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம கஸ்தூரியை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க மங்காவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும். அங்கன்னு பார்த்து 2-3 பேர்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன செய்கிறதுனே தெரில. அந்த இடத்துல நம்ம மங்காவுக்கு ஒரு பக்கம் வசந்த் ரூம்குள்ளே போகிறாங்க. அதே ரூம்குள்ளே தான் நம்ம அனன்யாவும் பின்னாடி வராங்க. என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? யாரும் இங்கேருந்து நமக்கு தெரியாமல் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க, போதுமா? என்ன சொல்கிறீங்க? அப்படியே நம்ம பேச்சை கேட்டுட்டு தான் அவங்க அடுத்த வேலை பார்ப்பாங்க பாருங்கள். என்னங்க சொல்கிறீங்க? கொஞ்சம் நேரம் அமைதியாரு, அதுக்கான வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு பையிலேருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்திரசேகர் ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கஸ்தூரி ஃபோனுக்கு. அங்கே ரிங் ஆகிட்டே இருக்குது. இவங்க இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது மங்கா கஸ்தூரி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் ஃபோன் ரிங் ஆகுது. அச்சச்சோ, அந்த ஃபோன் அடிக்குதே, யாராவது எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது சமையல்காரங்க ஒருத்தவங்க ஃபோன் அட்டன் பண்ணிடுறாங்க. சந்திரசேகர் பேசுகிறேன், இது எங்கள் மனைவியோட ஃபோன், உங்கள் கையில் எப்படி இருக்குது? முதல்ல நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் சமையல் அறையில் தான் சார் இருக்கேன். அப்போனா நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி சந்திரசேகர் வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. நம்ம அன்பரசி க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டு அப்படியே வராங்க. வாவ், சூப்பர் அன்பரசி, நல்ல காஸ்டியூம் இது அப்படின்னு சொல்லி மஞ்சு வெகுவாக பாராட்டிகிட்டு இருக்காங்க. இருப்பினும் நம்ம அன்பரசி பாட்டமாகவே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சரிச்சு பார்த்தாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அன்பரசி, அம்மா இப்படியெல்லாம் பண்ணாதே, ஒரு வேளை அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, எனக்கு வேற பாட்டமாக இருக்கே, அப்பாலாம் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க, இருப்பினும் நம்ப முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப மஞ்சு 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க. ஆல்ரெடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க மேக்கப் போடுறதுக்காக வந்தாங்க. என்கிட்டலாம் காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க 2 பேரையும் சந்திரசேகர் திருப்பி வர சொல்லியிருக்காங்க. மேடம், இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேள்விப்பட்டேனே. ஆமாம், இப்போதைக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு டிப்ஸ் கூட 2 ரூபா கூட சேர்த்து தரலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம மஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காடுறாங்க. இருப்பினும் ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குது நம்ம அன்பரசிக்கு. என்ன ஆச்சு மேடம், ஏன் டல்லாக இருக்குது? இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் என்ன ஏதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, கல்யாணத்தில் 1000 வேலை இருக்குங்க, பிஸியாக இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது ஃபோன் காலை எடுக்காமல் இருக்குது, இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இல்லை, இது நார்மல் வீட்டு கல்யாணம் ஆனதா நீங்கள் சொன்னது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு. ஆனால் இங்கே தான் சிவகாமி, மங்கா, அனன்யா எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நம்ம அனன்யா கையில் ஒரு பொருளை கொடுக்குறாங்க. நம்ம வசந்த், இதை வச்சுக்க, இதை எப்படி இருந்தாலும் நம்ம கஸ்தூரி கிட்ட வச்சுட்டேன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அப்படியே தான் நிற்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அனன்யாவும் அந்த பொருளை வாங்கிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சந்திரசேகர் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இன்னொருத்தவங்க அந்த சமையலுக்கு வந்தவங்க 2 பேர் கஸ்தூரியோட நிழலை பார்த்துடுறாங்க. நம்ம அனன்யா வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல. நம்ம இன்னைக்கு மாட்டிக்க போகிறோன்னு மங்கா சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த வசந்த் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அதை இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக நிற்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துல. நீங்களாம்மா, சரி சரி, ஓ அனன்யாமா நீங்களும் இருக்கீங்களா, அப்பனா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மங்காவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் திருப்பி வராங்க. யார் பார்த்தடி வேலை, இவ எல்லா உண்மையும் சொல்லுவான்னு பார்த்தா அப்படி ஆயிடுச்சு, இன்னும் 6 மணி நேரத்துக்கு இவங்க இப்படி தான் இருப்பாங்க, சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இவ என்ன இந்த மாதிரி நேரத்துலையும் நடக்காமல் கொள்ளாமல் அப்படியே அமைதியாக இங்கேயே நிற்கிறான்னா எவ்வளோ மனசுக்குள்ள வைராகியம் இருக்குன்னு பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல மங்காவும் நம்ம அனன்யாவும் ஷேர் பண்ணிட்டு இருக்கப்ப, இவங்களை எப்படி இருந்தாலும் இது மாதிரி வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்காம நம்ம மட்டும் கஸ்தூரிய மண்டபத்துலேருந்து கூட்டிகிட்டு போனோம், அப்படி கூட்டிகிட்டு போனாதான் நமக்கு எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப, கரெக்டாக சந்திரசேகர் மாதம் வந்துட்டாங்க. இவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் தான் இருக்காங்க நம்ம சந்திரசேகர். இப்போன்னு பார்த்து நம்ம கஸ்தூரி பக்கத்தில் இருக்கிறத பார்த்தா நம்மளால தான் ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு அப்பா ஸ்மெல் பண்ணிடுவாங்க, நமக்கு கஷ்டம். இப்போதைக்கு நம்ம கஸ்தூரி எந்த உண்மையும் சொல்ல போகிறதில்ல, அதனால் இப்போதைக்கு அப்பா கூட்டிகிட்டு போனால் கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் பேரலாம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும்னு பாட்டி கையை பிடிச்சிட்டு தரேன்னு நம்ம அனன்யா கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் கௌசல்யா, நான் சொல்கிறத கேளுமா, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா என்ன? நீ நல்லது சொல்ல போகிறேன், நீ ஆல்ரெடி என்ன தூங்க வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌசல்யா அவங்க ஹஸ்பண்ட் வசந்திக்கிட்ட, ஒன்னெல்லாம் நம்பவே முடியாது, என்னை அனுப்பிச்சி வைக்கவே ட்ரை பண்ணல, அப்படியெல்லாம் இல்லைம்மா, நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், அது மறந்துட்டியா, நான் எப்படி ஒன்று அனுப்பிச்சி வைக்க முடியும், நீ பண்ண மாட்டடா. ஆனால் அந்த மங்காவும் சிவகாமியும் பண்ணுறப்ப நீ எதுவுமே தடுக்கவே இல்லையே, அவங்கள்ட்டேருந்து நம்ம வந்ததே பெரிய விஷயம் தெரியுமா. இப்போ எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை எல்லாத்தையும் சந்திரசேகர்கிட்ட, ஜானிக்கிட்ட, அன்பரசிக்கிட்ட நான் சொல்லி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை திருப்பியும் கௌசல்யாவுக்கு கொடுக்கலாம் தான் கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம வசந்த்.
என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? நீ பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்தா கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்கு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம கௌசல்யா. ஏய், தேவையில்லாமனா திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. நீ அதுக்கெல்லாம் வந்து ஒர்த்தான ஆளே கிடையாது. நீ கோவப்படுறதுக்கும் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கும் நான் என்ன பண்ண முடியும்? திருப்பியெல்லாம் ஒன்றை நம்பியெல்லாம் என்னால் வர முடியாது. நான் ஒரு பிரச்சனையில் இருந்தப்ப அந்த பிரச்சனைக்கான காரணத்தை உன்கிட்ட முதல்ல சொன்னால் நீ என்னை காப்பாற்றுவேன்னு நினச்சேன். ஆனால் அந்த பிரச்சனையே உன்னால தான் நடக்குது. நீ தான் அவங்களுக்கே எட்டுன்னு தெரியாமல் நான் உங்ககிட்டேருந்து மாட்டிக்கிட்டேன். அங்கேருந்து தப்பிச்சு வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உன்னெல்லாம் மாட்டி விடணும். ஆமாம், அப்போனா அவங்கள மாட்டி விடும்போது சேர்த்து என்னையும் தானே மாட்டி விடுவேன். நீ வந்து உன் தம்பி கல்யாணத்தை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறியே. நீ எல்லாம் யோசிச்சு தான் சரியா எதுவாக இருந்தாலும் அத்தையோட வாரிசா நீ எல்லாம் கரெக்டு தான். நான் பத்மாவோட பையனே கிடையாதுன்னு வசந்த் வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிலீவ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் வந்து நம்ம சிவகாமி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. என்னது வசந்த் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், அவளை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அமைதியாக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம சிவகாமி வந்து யோசிச்சுட்டு இருந்தா. நான்லாம் அப்படி தான் கத்துவேன், உன்னை நம்பியெல்லாம் என்னாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி செம்ம மாதம் வந்து கத்துறாங்க நம்ம கௌசல்யா. அது மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக வந்து முடிச்சிருந்தாங்க. வசந்த் திட்டத்தை எப்படி வந்து முறியடிக்க போகிறாங்க தெரியல. வசந்த் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து யோசிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம். அன்பரசி, விஸ்வா, நம்ம சந்திரசேகர் எப்படி இருந்தாலும் வந்து கஸ்தூரி வந்து பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு ட்விஸ்டோடு தான் முடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.